தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியில் மழையால் 10க்கும் மேற்பட்ட முக்கிய இணைப்பு சாலைகள் சேதமடைந்து இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லணை பூம்புகார் சாலை மற்றும் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையை இணைக்கக்கூடிய இந்த இணைப்பு சாலைகள் 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் முழுவதுமாக சேதமாகி தற்போது குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திருப்புவனத்திலிருந்து வேப்பத்தூருக்கு செல்லக்கூடிய அந்த இணைப்பு சாலை, அதே போன்று திருவிடைமருதூரிலிருந்து கல்யாணபுரத்தை இணைக்கக்கூடிய இணைப்பு சாலை, துகிலியிலிருந்து நரசிங்கன்பேட்டையை இணைக்கக்கூடிய இணைப்பு சாலை, பாஸ்கராஜபுரத்திலிருந்து பாஸ்கராஜபுரத்திலிருந்து திருவலாங்காடை இணைக்கக்கூடிய இணைப்பு சாலை, கதிராமங்கலத்திலிருந்து சிவராமபுரம் இணைப்பு சாலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இந்த இணைப்பு சாலைகள் முழுவதுமாக தற்போது சேதமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த சேதமாகி இருக்கக்கூடிய இந்த சாலைகளால் இந்த பகுதிக்கு வரக்கூடிய பள்ளி வாகனம், கல்லூரி வாகனம், அது மட்டுமல்லாது அவசர காலங்களில் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட சிரமத்திற்குள்ளாகி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இந்த வகையில் இந்த சாலைகளை முழுமையாக உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இப்போ நம்மளிடையே அந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம், இது என்ன ஊர்? இந்த ஊரில் இந்த சாலை என்ன மாதிரி ஃபால்ட்டாக இருக்குது? எத்தனை வருஷமாக இந்த மாதிரி இருக்குது? இந்த ஊர் மகாராஜபுரம், பாஸ்கராஜபுரம். இது வழியாக திருவலாங்காடு போகலாம். திருவலாங்காட்டிலேருந்து இங்கே வரலாம். இந்த ரோடு வந்து ஒரு 4-5 வருஷமாகவே ரொம்ப பழுதாக இருக்குது. இதில் ஸ்கூல் வேனு போகுது, பஸ்ஸு போகுது, மணிமண்டபம் மகாமேருங்கிறது பாஸ்கராஜர் மகாமேரு இருக்குது, அங்கேயும் நிறையா வண்டிகள் வருது. ரொம்ப சிரமமாக இருக்குது. அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் நிறையா தண்ணி நிற்கிது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பற்றி ஊராட்சிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ சொல்லியிருக்கோம், ரோடு போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவும் போடல. கொஞ்சம் டேமேஜ் ஒர்க் பண்ணாங்க, அதுவும் சரியாக இல்லை. என்ன சொன்னாங்க? எப்போ போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க? இப்போ போடுறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இன்னும் போடுறேன். எத்தனை வருஷமாக இருக்குது? அது 2-3 வருஷமாக இருக்குது இந்த ரோடு. இப்போ ஐயா சொன்னது மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் சாலை, அதே போன்று பூம்புகார் கல்லணை சாலையை இணைக்கக்கூடிய இந்த இணைப்பு சாலைகள் திருவிடைமருதூர் பொறுத்தவரை திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த நவகிரக கோயில்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதி. குறிப்பாக சூரியனார் கோயில், கஞ்சனூர் சுக்கிரன் கோயில், திருமணஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான பகுதியாக இந்த பகுதி இருந்து வருகிறது. இந்த பகுதிக்கும் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையையும் கல்லணை பூம்புகார் சாலையை இணைக்கக்கூடிய இந்த இணைப்பு சாலைகள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது சேதமாகி இருக்கிறது. அதனை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.